இம்புட்டு பெரிய வீடு, எம்புட்டு பெரிய அடுப்படி, ஆத்தாடி ஒரு ஊரே குடியிருக்கலாம் போல இருக்கு. வீடு மட்டும் பெருசு இல்லடி, வீட்டுல இருக்கிற அம்புட்டு பேரு மனசும் பெருசுதேன். நான் வீட்டுல இல்லைன்னா சுத்தமா தொடச்சு வச்சிருவாங்களே. ஆத்தா இதே சமைக்கிறதுக்கு காய்கறி ஒண்ணு கூட இல்ல. நான் வர்ற வழியில மார்க்கெட்டு காட்டினே, அங்க தனியா போய் தந்துருவியா? இப்பதானே காட்டினீங்க, போயிட்டு வர மாட்டேனா? நான் பெத்த மக சமத்திடி. அங்க போய் கிருஷ்ணங்கடை எதுன்னு கேளு, பட்டாசு கம்பெனிக்காரங்க வீட்டுக்குன்னு சொல்லு, நல்ல பொருளா கொடுப்பேன், வாங்கிக்கணும் வந்துரு. என்ன வா, அம்மா கிட்ட ரூபா வாங்கி தரேன் வா. கிருஷ்ணங்கடை எங்க இருக்கு? இந்த பக்கம். அது போடலங்க, பார் விளையாடப்படாது. இங்கிட்டு வாங்க. காய்கறி எல்லாம் என்ன விலை? சரசந்தே. பூசணிக்காய் 4 ரூபா. கத்திரிக்காய் கிலோ 4 ரூபா. வெண்டைக்காய் அது 4 ரூபா தான் கிலோ. ஆத்தி எல்லாமே 4 ரூபாய் தானே? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விலை சொல்லப்படாதுல்ல, அதான் எல்லாம் ஒரு விலையாக்கிட்டேன். எல்லாத்திலும் 4 கிலோ போடுங்க. 4 கிலோ கூட பத்தாத, கோணி போய் கொண்டாங்க. ஆத்தி 4 கிலோ போடுங்க. 4 கிலோ பாத்து போடுங்க, பட்டாசு கம்பெனிக்காரவ வீட்டுக்கு வாங்கிட்டு போறேன். இவ்வளவு கெட்டிக்காரத்தனமா பேசுறீங்களே, நீங்க யாரு? அவங்க வீட்டு சமையல்கார மாமாவ. பாத்து போடுங்க. இம்மூட்டு வாங்குறல ஒரு கூட போனதா என்னவா? அது நீங்க யாரு? அவங்க வீட்டு சமையல்கார மாமாவ. பாத்து போடுங்க. இம்மூட்டு வாங்குறல ஒரு கூட போனதா என்னவா? அது இது இது எம்பட்டாச்சி? 64 ரூபா 34 பைசா ஆச்சு. அப்படிதானே? இந்தாங்க 100 ரூபாய். சொச்சத்தை 6 கொடுப்பாங்க. நான் கொடுங்க. 100ல 64 போக சொச்ச. இப்படிதானே? சில்லற இருக்குல்ல, என்ன முழு உழுக்குறீங்க? ஏமாந்துடக்கூடாதுல்ல, கணக்கு போட்டு பாக்குறேன். ஒரு பேப்பர் பென்சில் தரேன், உட்காந்து கணக்கு போடுறீங்களா? ஒண்ணு வேண்டாம், 8 பள்ளிக்கூடத்துல படிச்சு விழாக்கும் வா கணக்காவே போட்டுடுவேன். பார்த்து போடுங்க, எச்சல் ஆயிர போகுது. புத்திசாலியா இருக்கீல்ல? அத்தை கூட அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படியா? பார்த்து போங்க. சரி வாரேன். என்ன அவரக்கா வதைக்கிறீங்களா? விட்டுருங்க விட்டுருங்க, மண்டு பொறுக்காதீங்க. அப்புறமா நீங்க பொறுக்கி வித்துறக்கூடாது. வெப்பமா என்ன இங்கிட்டங்க ஒரிய பட்டாசு கம்பெனி யாரோ வீட்டுக்குதா? கிழிச்சிய இப்படியோ ஓடியில கன்னியாகுமரி வந்துரு. இந்த ஊர்ல எல்லா தெருவும் அச்சல வார்த்தை போல ஒரே மாதிரி இல்ல இருக்கு. திக்கு தசை தெரிய மாட்டேங்குது. அளவு கருமண்டா, அவங்க வீடு இந்த பக்கம் இருக்கு, நான் அந்த பக்கமா தான் போறேன், உன்னை கொண்டு விட்டு போறேன் வா. ஆத்தி நீங்க வரலன்னா நான் கன்னியாகுமரி இல்ல போயிருப்பேன். இங்கிட்டு வாங்க, இமயமலையை பாப்போம். நெல்லு என் பின்னாடி வானதும் பின்னாலேயே வந்துடுறத, இப்படி யாரு விட்டாலும் போயிருவியா வயசு பொண்ணு? அது எப்படி போக பின்னையா என் பின்னாடி வந்திய? நீ ரோக்கிய அது எப்படி கண்டுபிடிச்சிய? கடையில காசு கணக்கெல்லாம் ஒழுங்கா பாத்தி கொடுத்தீங்கல்ல. நீ கல்யாணம் பண்ணி வை, ஒரே மாசம் அவளை வீட்டோட நான் அடைக்கு ஓடிக்கு நான் வீட்டுல போய் இருக்கிறேன். எல்லாத்தையும் நீ சொல்லி என்ன மாப்பிள்ளை இவ்வளவு அவசரப்படுறீங்க? ஒருவேளை தங்கச்சி உங்க முகத்தை பாக்கணும்னு ஆசைப்பட்டா நான் என்ன செய்வேன்? உட்கார்ந்தா போகுது. என்னண்ணா இதெல்லாம்? உன்னை 2ஆம் தாரமா பொண்ணு கேட்டு வந்திருக்கிறாரு. 2ஆம் தாரமா? பலே நாட்டாமே, முதல்ல உங்க தைரியத்துக்கு ஒரு சபாஷ் போடணும். வடிவு, உனக்கும் கல்யாணம் காட்சி ஆகாம வீட்டோட இருக்கிறேன். உன்னை வந்து பாத்துட்டு போற மாப்பிள்ளைங்கள்லாம் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டு ஓடிடுறாங்க. அதென்ன அப்படி இப்படி? அதாவது வீட்டோட இல்லாம வெளியே தெருவை சுத்துற போக்கரி பொண்ணாச்சே, பொறுப்பா குடும்பம் நடத்துவாளான்னு எல்லாரும் பயப்படுறானுங்க இல்ல? அதேதான் அதேதான். நீங்க மட்டும் ரொம்ப தைரியமா ஒரு பொண்ணுக்கு வாழ்வு கொடுப்பேன்னு வந்திருக்கீங்க இல்ல? அதேதான் அதேதான். பிரமாதா பிரமாதா. நீங்க 2 பேரையும் சேர்த்து எல்லாரும் ஒரு தடவை நல்லா பாருங்க. ஜோடி பொருத்தம் எப்படி? 2 பேரையும் சேர்த்து பார்க்கும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு.
அடவன் நாக்குல வசம்ப வச்சு தேய்க்க கண்டாளா இதுக்காக நான் கூட்டிட்டு வந்தேன். என்னையா மறுபடியும் சொல்ல வர்றேன்? எப்பவும் இப்படி சேர்ந்தேவா இருக்க போறாங்க? ஒரு நாளைக்கு மணவரையில இப்படி இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? அப்படின்னா ஒரு நாளைக்கு மட்டும் இப்படி உட்கார்ந்தா போதும், அதுக்கப்புறம் எப்படி வேணாலும் இருக்கலாம் இல்ல? அதேதான் அதேதான். ஆமா, உங்க முதல் சம்சாரம் எதனால செத்து போயிட்டாங்க? செத்து போயிட்டாளா? நான் ரத்து பண்ணி விட்டேன். ஏன் அப்படி? ஏன் அப்படின்னா எனக்கு பிடிக்கல, ரத்து பண்ணிட்டேன். நான் ஆம்பளை இல்ல. ஆமா, ஆம்பளைன்னா அப்படித்தான் இருக்கணும், பிடிக்கலன்னா ரத்து பண்ணிடணும். நாட்டாமே, உங்களை கட்டிக்கிறதுல எனக்கு பரிபூரண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான். டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால உங்க எனக்கு பரிபூரண சம்மதம். வடிவு தங்கம்னா தங்கம் தான். என்னமோ ஊர்லதான் அனாவசியமான ஒரு கெட்ட பேரு இல்ல? அதேதான். டே மச்சான், மாப்பிள்ள எப்படா கல்யாணத்தை வச்சுக்கலாம்? வச்சுக்கலாம். அதுக்கு முன்னால உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் தனியா பேசணுமே. சரியாவா? ஏங்கிட்டயா பேசலாம் பேசலாம். அண்ணே, பேசட்டுமா? எப்படியா? வாங்கய்யா, தனியா பேசுவோம். தனியா பேசிட்டு வரேன். வா. கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிச்சு, இப்ப திடீர்னு 2ஆம் கல்யாணத்துக்கு சமைச்சிருக்குது. ஆச்சரியமா இருக்குது. வடிவு ஏன் கதை காத்துற? வேறொன்றும் இல்ல, இங்க நடக்கிறது வெளியில தெரிஞ்சா நல்லா இருக்காது இல்லையா? அதுக்காகத்தான். உட்காருங்க. நீ உட்கார். ஷாபா. நாட்டாமே, நான் உங்களை கட்டிக்கிறதா இருந்தா எனக்கு ஒரு 5 வேலி நிலம் எழுதி வைக்கணுமே. 5 வேலையா? 5 கிராமத்தை எழுதி வைக்கிற? நிறைய நகை போடணும். எக்கச்சக்கமா. பட்டு புடவை எத்தனை வேணும்? ஒரு 100. 101 எடுத்துக்க. அப்புறம் ஒண்ணே ஒண்ணு, கல்யாணம் ஆன உடனே நான் உங்களை ரத்து பண்ணிடுவேன். ரத்து பண்ணிப்பிடியா? ஆமா, உங்க முதல் சம்சாரத்தை நீங்க அப்படித்தானே ரத்து பண்ணிட்டீங்க. என்ன அவனை எனக்கு பிடிக்கல, நான் ரத்து பண்ணிட்டேன். அப்படித்தான், கல்யாணத்துக்கு அப்புறம் உங்களை எனக்கு பிடிக்காது, நான் ரத்து பண்ணுவேன். என்ன நான் ஆம்பளை, நீ ஒரு பொம்பளை? ஏண்டா? ஏண்டா? ஓஹோ, ஏண்டா ராஜா வாடா கண்ணேன்னு செல்லமா கூப்பிடுறியா? இல்லடா. வடிவு என்ன விளையாட்டா பேசன்னு பார்த்தா? ஆம்பளை செஞ்சா ஒரு நியாயம், அதையே பொம்பளை செஞ்சா இன்னொரு நியாயமாடா? பாரு, தா போட்டு பேசாது. நான் இந்த ஊர்ல பெரிய மனுஷன், மரியாதை கொடுக்கணும் தெரியுமா? மரியாதை வேணுமா? வாங்கிக்க. ஐயோ ஐயோ, போடாதே. என்ன இருந்தாலும் இந்த ஊருக்கு பெரிய மனுஷன், என் கையால் அடி வாங்கினேன்னு தெரிஞ்சா ஓமானம் தான் போயிடும். நான் கொடுக்கறத சத்தம் போடாம வாங்கிக்க.